நவராத்திரி டே 1 குட்டி ஸ்டோரி கேட்கறதுக்கு முன்னாடி நாங்க வச்சிருக்க குழுவை ஒரு தடவை பார்க்கலாமா? எப்படி இருந்துச்சு எங்க குழு? எங்க குழுன்னு சொல்றதை விட இது ஒரு தாய் வச்ச குழு இல்ல, பல தாய். அதாவது நாங்க இருக்கிற பிளாட்ல நிறைய சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வச்ச ஒரு பியூட்டிஃபுல்லான குழு. இது எப்படி இருக்குன்னு மறந்துடாம கமெண்ட்ல போட்டுருங்க. இப்போ நவராத்திரி டே 1 குட்டி ஸ்டோரிக்கு போலாம். அதாவது மகிஷனை கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ண துர்கா தேவி ஒரு துர்கையா இருந்தா பத்தாது, நவ துர்கையா மாறணும்னு சொல்லி முடிவு பண்ணி முதல் நாள் துர்கையா அவங்க எடுத்த அவதாரம் பேரு மா சைலபுத்ரி. அதாவது நார்த் இந்தியா சைட்ல மா சைலபுத்ரின்னு சொல்றாங்க, நம்ம சவுத் இந்தியா சைட்ல அவங்களை உமா மகேஸ்வரின்னு சொல்றாங்க. இப்ப மா சைலபுத்ரி அவங்களோட குட்டி ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, சைலம் அப்படின்னா மலை, புத்ரி அப்படின்னா மகள். அதாவது போன ஜென்மத்துல பார்வதி தேவி சதி தேவியா இருந்து தக்ஷன் நடத்தின ஒரு யாகத்துக்கு இரையாயி அவங்க அந்த யாகத்துக்குள்ள போனவங்க அடுத்த பிறவி எப்படி எடுக்கிறாங்கன்னா, இமயமலை இருக்குல்ல, அந்த டோட்டல் மலைகளின் ராஜா பருவத ராஜா அப்படிங்கிறவருக்கு மகளா சைலபுத்திரியா பிறந்து அதுக்கப்புறம் பல தவங்கள் புரிந்து சிவனை போய் அடைகிறாங்க. இதுதான் மா சைலபுத்திரியோட கதை. ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப பிளசண்டா, அழகா, ரிலாக்ஸ்டா, ஒரு கையில தாமரை பூவும் ஒரு கையில சூலாயுதமும் வச்சுட்டு அழகா நந்தி தேவர் மேல வராங்க. மா சைலபுத்திரியை வணங்குறதுக்கு இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய கலர் வெள்ளை கலர். அவங்களுக்கு பிடித்த மலர்கள் மல்லிகை. அவங்களுக்கு பிடித்த உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா வெண்பொங்கல் அண்ட் சுண்டல். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச ராகம், ஏன்னா இன்னைக்கு நவராத்திரிக்கு வரும்போது எல்லாம் ராகம் ஒன்று சொல்லணும்ல, தோடி ராகத்துல பாட்டு பாடினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பூ போட்ட கோலம் போட்டா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இத்தனை விஷயங்களையும் பண்ணி இன்னைக்கு நவராத்திரியை நீங்க எல்லாருமே சிறப்பா கொண்டாடணும். ஸோ மா சைலபுத்ரி அதாவது உமா மகேஸ்வரி அவங்களோட குட்டி ஸ்டோரியை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மறுபடியும் நாளைக்கு டே 2 நவதுர்கை என்ன வடிவம் எடுத்தாங்கிறத சொல்றேன். ஸோ எல்லா நாட்களுமே நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க, எங்க வீட்டுல நாங்க கொழு வைக்கவே இல்லை அப்படின்னா நாங்க இந்த பூஜை எல்லாம் பண்ண முடியாதான்னு. சரி, எங்க வீட்லயும் தான் கொழு வைக்கல, இப்போ ஃபிளாட்ல வச்ச குழுக்கு வந்து நான் சாமி கும்பிட்டேன். எல்லாமே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம மனசுல முடிஞ்சா இன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டா நல்லது. சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஜஸ்ட் நம்ம வீட்டுல இருக்க சாமி படம் முன்னாடி ஒரு விளக்கேத்தி வச்சு, அம்மா தாயே சைலபுத்ரி நாங்க எல்லாம் நல்லா இருக்கணும், எங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சாலே போதும், எண்ணம் போல வாழ்வு. சோ சைலபுத்ரி அம்மாவை கும்பிடுங்க, நவராத்திரியை சிறப்பா செலிப்ரேட் பண்ணுங்க.